கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஏசாயா 44 அதிகாரம் 22 வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்திருக்கிறாராம்? நம்முடைய மீறுதல்களை மேகத்தைப் போலவும் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன். அதனால நீ என்னிடத்துல திரும்பு. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் உன் பாவத்தை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? சுமந்துட்டேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிறது என்னன்னா, நம்முடைய மைண்ட் முழுவதுமாய் அவரிடத்துல திரும்புகிறதற்கு பேர் தான் மனம் திரும்புங்கள். அங்க இந்த வார்த்தை அதை தான் சொல்லுது. நான் அகற்றிட்டேன், அதனால என்னிடத்துல நீ திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். நான் உன்னைய மீட்டெடுத்துட்டேன். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, நம்முடைய மைண்ட முழுவதுமாய் அவருக்கு நேராய் திருப்புவதுதான் நம்முடைய வேலையா இருக்கிறது. அப்போ நம்ம அடிக்கடியாய் நம்ம கம்யூனியன் எடுக்கிறப்பெல்லாம் படிக்கிற ஒரு வார்த்தை, புது உடன்படிக்கையின் ரத்தம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற லூக்கா 22:20 நம்ம பார்க்கிறோம். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அப்போ இந்த புது உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, எபிரேயர் 8 அதிகாரத்துல 10, 11, 12, 13 வசனங்கள் அதை தெளிவாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கை ஆவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நான் என் பிள்ளைகளோடு என் ஜனங்களோடு நான் டைரக்டா அவங்க இருதயத்துல நான் பேசுவேன். அவங்களுக்கு எந்த மீடியேட்டரும் தேவையில்லை. அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை இந்த புது உடன்படிக்கை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த உடன்படிக்கையில் அவர் கொடுக்கிற நமக்கு அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்க அநியாயங்களையும் பாவங்களையும் நான் மன்னித்து இனி அதை நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி தேவன் நமக்கு அந்த புது உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கையாய் நம்மோடு கூட அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்படல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ அந்த பழைய உடன்படிக்கையில வருஷம் வருஷம் அவங்க என்ன செய்ய வேண்டியது? பாவம் உண்டுங்கிற அந்த மனசாட்சி இருந்ததுனால அவங்க பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கு தேவன் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நம்முடைய எல்லா பாவங்களுக்கான நிவர்த்தியையும் அவர் முடித்து விட்டார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், சிலர் இதை கேட்கிற நீங்க பலவிதமான குற்ற மனசாட்சிகளுக்குள்ள ஆழப்பட்டு இருக்கிறீங்க. ஐயோ, நான் ஒரு காலத்துல நான் இப்படி செஞ்சதுனாலதான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா, தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுடைய பாவம் உங்களை அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரித்திருக்கிறது. எப்படி அப்படின்னா, விசுவாசத்தினால இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவருடைய புத்திரராய் இருக்கிறோம்னு சொல்லி கலாத்தியர் 3:26 சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 5:19 சொல்லுகிறது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ இன்றைக்கு அவர் நம்ம என்ன செஞ்சிட்டாரா? ஒப்புரவாக்கிட்டார். அவருடைய ரத்தம் இன்னைக்கு பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் சத்தியம். இன்றைக்கு தேவனை பற்றும் விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆயிருக்கிறோம். நம்ம செய்த நல்ல செயல்களோ, நம்முடைய ஜெபங்களோ, நம்முடைய உபவாசங்கள் நிமித்தமோ நம்ம நீதிமான் ஆகல. கிறிஸ்து
செய்து முடித்ததை விசுவாசிக்கிறத நிமித்தம் இன்றைக்கு நாம் தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு உறுதியா இந்த வார்த்தை சொல்லுறது. அவருடைய ரத்தம் இன்றைக்கு உங்க மனசாட்சியை என்ன செய்திருக்குதா? சுத்திகரித்திருக்கிறதா. அப்போ ஒருவேளை உங்க மாம்சத்துல அப்படி ஒரு எண்ணம் வரும்னா அது பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்கள். என்றைக்கோ செய்த பாவங்களை எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டி, இதை நீ செஞ்சல, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணல, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் உனக்கு வரும், இல்ல உன் சந்ததிகளை இது பாதிப்புக்குள்ள கொண்டு வரும்னு சொல்லி இப்படி பலவிதமான பொய்களை அவங்கள்ட்ட சொல்வானானால் அது எல்லாம் பிசாசினுடைய பொய்கள். அவர் மன்னித்து விட்டார் என்றால் அது பூரணமான மன்னிப்பு. அதுதான் சத்தியம் என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய அப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த விடுதப்பட்டு, என்னை என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய மனசாட்சியை கூட செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய இரத்தத்தினாலே மனசாட்சியை கூட நீர் சுத்தப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.